பெரும்பாலும் நீங்கள் வந்து கமர்ஷியலுக்கு சின்ன சின்ன கடைகள் 5000 கரண்ட் பில் வருது, 10,000 கரண்ட் பில் வருது, 20,000 கரண்ட் பில் வருது, இந்த மாதிரி கடைகளுக்கெல்லாம் இப்போ லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் ஹைப்ரிட் இன்வெர்ட்டர்ஸ் வந்திருக்கு. பேட்டரிக்கும் 10 வருஷம் வாரண்ட்டி, இன்வெர்ட்டர்ஸ்க்கும் 10 வருஷம் வாரண்ட்டி. அந்த மாதிரி சிஸ்டம் நீங்கள் போடும்போது நிச்சயமாக உங்களுக்கு 100% பெனிஃபிஷியலாக இருக்கும். போடக்கூடிய முதலீடு வந்து ரொம்ப குறைஞ்ச காலத்திலே எடுத்துடலாம், ஒரு 4 வருஷத்துலேயே எடுத்துடலாம். அதேமாதிரி கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா அதில் 10% வரைக்கும் ஜிஎஸ்டி இன்புட் கிரெடிட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் வரக்கூடிய இன்கம் டேக்ஸில் வந்து டிப்ரிசியேஷன், அதாவது பொருள் தேய்மானம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மொத்த முதலீட்டில் 40% அளவுக்கு வந்து நீங்கள் டிப்ரிசியேஷன் காட்டலாம். அப்படி நீங்கள் பார்க்கும்போது 2 வருஷத்தில் உங்களுக்கு முதலீடு வந்து கைக்கு வந்துடும். இந்த மாதிரி போகும்போது கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு 5000லேருந்து 10,000 20,000 வரைக்கும் பில்லு வந்துச்சுன்னா ஒரு லோன் போட்டு விட்டுட்டிங்கன்னா இப்போ கட்டிக்கிட்டு இருக்க கடனையே கம்ப்ளீட்டாக நம்ம இபி கட்டி முடித்து அந்த நம்ம வாங்கின சோலார் பேனலோடைய செலவை நம்ம ஈஸியாக குறைச்சிடலாம். வீடுகளுக்கும் ஹைப்ரிட் ரொம்ப நல்லது, கடைகளுக்கும் ரொம்ப நல்லது. ஆன்கிரிட் சிஸ்டத்தில் இப்போ கிடைக்கக்கூடிய வசதிகளை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா 5 கிலோவாட் வரைக்கும் நீங்கள் சோலார் போடணும், 3000லேருந்து 10,000 வரைக்கும் கரண்ட் பில் வருது அப்படின்னா உடனடியாக இந்த திட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. கையில் செலவேது இல்லாமலேயே முக்கியமாக உங்களுக்கு வந்து ஒரு 1000 2000 கையில் வச்சுருந்தீங்கன்னா போதும், சோலார் சிஸ்டம் போட்டுடலாம். அந்தளவுக்கு நிதி உதவியும் மானியமும் கிடைக்குதுங்க.